ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, உன் மனமெல்லாம் நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நீ எதை உணர்கிறாயோ அதையே ஈர்ப்பாய். நீ எதை கற்பனை செய்கிறாயோ அதையே உருவாக்குவாய். நீ யார் என்பதை உன் செயல்தான் சொல்லும். உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் நிலைப்பதில்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. உன்னை வேண்டாம் என விட்டு போனவர்களை பற்றி ஒரு துளியேனும் சிந்திக்காதே. அப்படி வாழ்ந்திருக்கலாமே என்று இப்போது நினைத்தால் இப்போது இருக்கும் நிலையிலிருந்து கீழே தள்ளப்படுவது உறுதி. யாரையும் அதற்காக பழி வாங்கவும் நினைக்காதே. உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை அடைந்தே தீருவர். நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உன் கண் முன்னே நிகழ்ந்தே தீரும். பிறகு செலவழிக்கலாம் என்று பணத்தை சேமிக்க முடியும். பின்னால் உழைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு நாளை கூட சேமிக்க முடியாது இந்த வாழ்க்கையை. வாழ்க்கை என்பது எதிர்காலத்திற்கான போராட்டம் அல்ல. நிகழ்காலத்தை ரசித்து வாழ்வதுதான் வாழ்க்கை. நீ போகின்ற பாதைகள் அனைத்தும் சரியாக இருக்கும் என்று நினைக்க கூடாது. ஏதேனும் ஒன்று தவறாகலாம். சரியாக சிந்திக்காவிட்டால் அதில் உன் வாழ்க்கையை கூட வீணாகவும் வாய்ப்பிருக்கிறது. மனம் தளராதே. இன்று நடக்காதது நாளை நிச்சயம் நடக்கலாம். கொஞ்சம் காத்திரு. நம்பிக்கையோடு இரு. நீ இழந்த ஒன்றை தானம் செய்ததாக நினைத்துக்கொள். அதன் பலன் உன்னை நிச்சயம் வந்தே சேரும். நடந்தது நடந்ததுதான். இனி நடக்கப் போவது நல்லதாக இருக்கட்டும் என்று நல்லதையே நினை. எத்தனை சோதனை வந்தாலும் என் சாய் என்னை கைவிட மாட்டார் என்று உரக்க சொல்லிப்பார். உனது துன்பங்கள் அனைத்தும்